ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம பள்ளி குழந்தைகள் மத்தியில் போதைப் பொருட்களோட இது வந்து நிறைய பரவிட்டு இருக்கு. இந்த பள்ளி குழந்தைகள் போதைப் பொருட்களுக்கு அடிமையாகியிருக்காங்க அப்படின்ற தகவல் வந்து ரொம்ப எல்லாருக்குமே வந்து ஷாக்கிங் நியூஸ். எங்கே பார்த்தாலும் அவங்களுக்கு எங்கேருந்து தான் கிடைக்குது அப்படின்றதெல்லாம் கிடையாது, அப்படின்றதே நமக்கு வந்து தெரிய மாட்டேங்குது. அந்த அளவுக்கு வந்து அவங்க வந்து போதைப் பொருட்கள்லாம் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. சரிங்களா? இப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த பள்ளி குழந்தைகள் போதைப்பொருள் யூஸ் பண்ணுறதுக்கும் பெற்றோர்களுக்கும் இடையில என்ன தொடர்பு இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோங்க. அதுவும் குறிப்பாக அப்பா. இப்போ வந்து பார்த்தோன்னா எங்களுக்கு வந்து ஒரு ஸ்கூலில் ஒரு போதைப்பொருள் தடுப்பு தடுப்பு கொடுத்த விழிப்புணர்வு அவேர்னஸ் கொடுக்கறதுக்கான ஒரு சான்ஸ் கிடைக்கும்போது அங்கே போகும்போது இந்த போதைப்பொருள் விழிப்புணர்வு வந்து கொடுத்துட்ருந்தோம். தடுத்தல் பற்றி தான் பேசிகிட்டு இருந்தோம். அப்போ வந்து அவங்க டீச்சர்ஸ் வந்து ஸ்கூலில் உள்ள டீச்சர் வந்து சொல்லி ஒரு பையனை வந்து காட்டி இந்த பையன் வந்து நிறையா வந்து அடிக்கடி வந்து பீடி அவுட் 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 ஸ்டேஷன் அவுட்டில் போயிட்டு பீடி இந்த மாதிரிலாம் குடிக்கிறான், யூஸ் பண்ணுறான் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. சரி, நாங்கள் அந்த பையனை வந்து பார்த்து அந்த பையனுக்கு வந்து கவுன்சிலிங் கொடுக்கும்போது கவுன்சிலிங் கொடுக்கும்போது அவன் ரொம்ப கூலாக யாருக்கும் பயப்படலை, எதுவுமே சொல்லலை. நம்ம அந்த பொருள் யூஸ் பண்ணுறோம் அப்படின்றது தவறு அப்படின்ற எண்ணம் கூட அவருக்கு வரல. அப்போ வந்து அந்த பையனை கவுன்சிலிங் கொடுத்து பேசும்போது அவன் சொல்கிறான், இப்போ என்ன, நான் வந்து இப்போ இருந்து இல்லை, நான் வந்து அவனுக்கு வந்து ஒரு 8 வயசு பையங்க. இப்போ கிடையாது, நான் வந்து பால்வாடி படிக்கும் போதுலேருந்து எனக்கு வந்து இந்த நான் வந்து பீடிலாம் குடிப்பேன், பீடி வந்து யூஸ் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி சொன்னான். என்னடா பால்வாடியா? பால்வாடி படிக்கிற வயசுல வந்து உனக்கு எப்படி இதெல்லாம் கிடைச்சிருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, எப்படிங்க நமக்கே தெரியாதா? பால்வாடி படிக்கிற ஒரு வயசு 3 வயசு 4 வயசு ஒரு குழந்தைக்கு வந்து எங்கே போய் அதை எங்கே போய் எடுத்துப்பேன், அவனுக்கு எப்படி கிடைக்கும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, அவன்கிட்ட கேட்கும்போது அவனோட அப்பா வந்து யூஸ் பண்ணுவார். அதாங்க பெரிய விஷயமா இருக்குது. அவங்க அப்பா யூஸ் பண்ணுவார். அவங்க அப்பா வந்து நிறையா ட்ரிங்க்ஸ் சாப்பிடுவார், நிறையா பீடி சிகரெட் இந்த மாதிரியான இதெல்லாம் யூஸ் பண்ணுவார். அப்படி யூஸ் பண்ணும்போது என்ன பண்ணியிருக்காரு, அவர் யூஸ் பண்ணிட்டு மீதி இருக்கும்ல அந்த பாதி துண்டுன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த துண்டு பீடியை வந்து கீழே வந்து போடுறாரு. அதுவும் அந்த பையன் பார்க்குற மாதிரியே யூஸ் பண்ணிட்டு அந்த பையன் பார்க்குற மாதிரியே தெரிகிற மாதிரியே கீழேயும் போட்டிருக்காரு. அதை வந்து அந்த பையன் எடுத்து அப்பா எப்படி யூஸ் பண்ணுறாரோ அதை கவனிச்சிட்டே இருந்து இந்த பையனும் யூஸ் பண்ணுறான். யூஸ் பண்ணி நாளடைவில் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி கிடைக்கும் போது அப்போ வீட்டிலேருந்து காசையும் எடுக்கிறான். இந்த மாதிரி எங்கெங்கெல்லாம் காசு நமக்கு கிடைக்குதோ அதை யூஸ் பண்ணி நமக்கு வந்து பீடி சிகரெட்டு இந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணுறான். அது கிடைக்காத பட்சத்தில் தெருவில் கிடக்கிற இந்த கடைகளுக்கு முன்னாடிலாம் கிடக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி இருக்கிற இடங்கள்ல வந்து அதை எடுத்து யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். இந்த பழக்கத்தில் அவனோட கிளாஸில் இருக்க பசங்க 1-2 பசங்களுக்கும் இதை வந்து சொல்லி கொடுக்குறான். அந்த பசங்களும் சேர்ந்து வந்து இதுக்கு அடிக்ட் ஆகி இதை வந்து அடிக்கடி ரொம்ப யூஸ் பண்ணுறாங்க. அப்போ ஒரு கேங்காக வந்து வெளியில் போகிறாங்க, ஒரு பாத்ரூம் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. இப்படி போகக்கூடிய இடங்கள்ல வந்து அதை வந்து அவங்க யூஸ் பண்ணுறாங்க. அதை வந்து டீச்சர்ஸ் வந்து கவனித்து நம்மகிட்ட சொன்னாங்க. இந்த மாதிரி இருக்கிற இந்த குழந்தைங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு என்ன தெரியுது, அவங்களுக்கு வந்து தெரியுமா இதை வந்து இது போதைப் பொருள், இதை நமக்கு யூஸ் பண்ணால் நமக்கு போதை கிடைக்கும், இது வந்து தப்பான பொருள், இது நல்ல பொருள் அப்படின்றதெல்லாம் வந்து அந்த குழந்தைங்களுக்கு தெரியாதுங்க. நம்ம வீட்டில் நம்ம பேரண்ட்ஸை தான் அந்த குழந்தைங்க கவனிக்கிறாங்க. நம்ம பேரண்ட்ஸ் என்ன செய்கிறாங்க, நம்ம பேரண்ட்ஸ் வந்து எப்படி எதை வந்து எப்படி யூஸ் பண்ணுறாங்க அப்படின்றதெல்லாம் குழந்தைங்க இன்ச் பை இன்ச்சாக நம்மளை வந்து கவனிச்சுட்டு இருக்காங்க. அப்போது பீடி யூஸ் பண்ணுறது அப்பாவே யூஸ் பண்ணுறாரு, அப்போது இது தப்பு கிடையாது, நம்மளும் யூஸ் பண்ணலாம் அப்படின்ற எண்ணம் வந்து அவனுக்குள்ளே வளர்ந்துருக்கு. அப்புறம் நாளடைவில் வந்து இது பெரிய ஒரு இஷ்யூ ஆகி அவன் மட்டும் இல்லாமல் மற்ற குழந்தைகளையும் சேர்த்து அது வந்து அஃபெக்ட் ஆகுது. இதே மாதிரி தாங்க நம்ம குடும்பத்தில் ஒரு ஒரு பழக்கங்களை வந்து வெளியில் கொண்டு வந்து சமுதாயத்தில் இந்த மாதிரியாக ஒரு குழந்தையிலேருந்து இன்னொரு குழந்தைக்கு இந்த மாதிரியாக பரவுதுங்க. ஒரு நல்ல விஷயம் வந்து போச்சு அப்படின்னா ஓகே, ஒரு படிப்பு சம்மந்தமாக, ஒரு விளையாட்டு சம்மந்தமாக, ஒரு தனித்திறமைகள் இதெல்லாம் வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் பாஸ் ஆச்சுன்னா நல்ல விஷயம். ஆனால் இந்த போதைப் பொருள் அப்படின்றத வந்து இந்த போதைப் பொருள் பழக்கம் வந்து பரவுச்சு அப்படின்னு சொன்னால் அது வந்து சமுதாயத்தில் வந்து எவ்வளோ ஒரு சீர்கேடாக இருக்குது பாருங்க. அந்த சின்ன குழந்தைங்களை பார்க்கும்போது ரொம்பவே வந்து மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அதுக்கப்புறம் அவங்க பேரண்ட்ஸ்க்கும் நம்ம வந்து அவேர்னஸ் கொடுத்தோம். இப்போ ஓரளவுக்கு அந்த பையன் வந்து ஓரளவுக்கு ரெக்கவர் ஆகியிருக்கான். இந்த மாதிரி நம்ம வந்து ஒரு குடும்பம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா குடும்பத்தோட வந்து சொத்தே வந்து குழந்தைங்க தாங்க. அந்த குழந்தைங்களோட ஃப்யூச்சர் வந்து நல்லா இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் நம்ம ஒவ்வொரு நாளும் கஷ்டப்பட்டு வேலை பார்க்குறோம்.
கஷ்டப்பட்டு சேவிங்ஸ் பண்ணுறோம், கஷ்டப்பட்டு அந்த குழந்தைங்கள வளர்த்துக்கிட்டு இருக்கோம். ஆனால் அந்த குழந்தைங்களுக்கு வந்து நல்ல ஒழுக்கத்தையும், நல்ல பழக்க வழக்கத்தையும், நல்ல பண்பாடையும், சமுதாயத்தில் எப்படி வாழணும் அப்படின்றதையும் கற்றுக் கொடுக்கறதும் வந்து பெற்றோர்களாகிய நம்மளோட கடமைகள் தான். அதையும் நம்ம வந்து தெளிவாக செய்யணும். என்னதான் படிப்பு கொடுத்தாலும், என்னதான் வந்து சொத்து கொடுத்தாலும், நல்ல ஒழுக்கத்தையும், பண்பாடையும், பழக்கவழக்கத்தையும் நம்ம கத்துக் கொடுக்கணுங்க. அதுதான் பெற்றோர்களாகிய நம்மளோட பெரிய கடமை. குழந்தைங்கள இன்ச் பை இன்ச்சா வாட்ச் பண்ணணும். குழந்தைங்க முன்னாடி எந்த ஒரு கெட்ட பழக்கங்களையும் யூஸ் பண்ணக்கூடாது. தவறான வார்த்தைகள் பேசக்கூடாது, சண்டை போடக்கூடாது. இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் வந்து நம்ம வந்து அவாய்ட் பண்ணிட்டு குழந்தைங்களுக்காக நம்ம வந்து வாழணும். இது போக குழந்தைங்கள வந்து ஒவ்வொரு விஷயங்களையும் குழந்தைங்க என்ன பண்றாங்க, எங்கே போறாங்க, எங்கே வர்றாங்க, ஒவ்வொரு நிமிஷமும் என்ன பண்றாங்க, அவங்க தனியா இருக்கிறாங்களா, தனியா இருக்கும்போது அவங்க என்ன செய்யறாங்க, ஃபோன் பார்க்குறாங்களா, அந்த ஃபோனில் என்ன பார்க்குறாங்க, இப்படின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் நம்ம கவனிச்சுக்கணுங்க. இதோட பொறுப்பு வந்து அம்மாவுக்கு மட்டும்தான் இருக்குது அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. அப்பாக்களுக்கும் நிறையவே இருக்குது. அதனால் அப்பா அம்மா 2 பேரும் சேர்ந்து குழந்தைகளை வந்து கவனித்து நல்லபடியாக நல்ல ஒரு குழந்தைய இந்த சமுதாயத்துக்கு கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த நேரத்தில் நம்ம பேசி நம்ம வந்து ஒரு உறுதிமொழியாக கூட நம்ம எடுத்துக்கலாங்க. சரிங்களா? இந்த விஷயம் வந்து இன்னைக்கு நம்ம பேசின விஷயம் வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னா நம்ம இதை வந்து லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இதை வந்து எல்லாருக்கும் போகணும், இந்த நியூஸ் வந்து போகணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்து நம்ம வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்க. இது போல் மேலும் பல தகவல்களுக்கு நம்மளோட எம்கே அவேர்னஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.